உங்கள் மனைவி உங்களைப் பற்றி பத்திரிகைகளிலோ, கடிதம் மூலமாகவோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடங்களிலோ உங்களைப் பற்றி தவறான ஒரு செய்தியை அனுப்பினால், அதை வைத்து விவாகரத்து கோர முடியுமா? வணக்கம். ஐ எம் அட்வொகேட் திருவேங்கடம். வெல்கம் டு மை சேனல் டைவர்ஸ் லா டெஸ்க். உச்சநீதிமன்றம் கடந்த 2006 என்னுடைய கட்சிக்காரருக்காக நான் கேஸ்ல ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கிடைத்த மிக நல்ல ஒரு தீர்ப்பு. 2006 3 பேர் கொண்ட ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டுங்க. நவீன் கோலி வெர்சஸ் நீலு கோலி அப்படிங்கிற ஒரு வழக்கில் மனைவி கணவனை பற்றி நியூஸ் பேப்பர்லேயே விளம்பரம் கொடுத்துடலாங்க. தவறாக பொய்யான செய்தியை கொடுத்து விடுகிறார். அப்புறம் வேலை செய்யும் இடங்களுக்கும் அதை அனுப்பி வைத்து விடுகிறார். அதனால் மனம் பாதிக்கப்பட்ட கணவர் இது சம்பந்தமாக விவாகரத்து மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை செல்கிறது. அங்கு உச்சநீதிமன்றத்தில் இது அவதூறு செய்ததும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளார். இது கொடுமைகள் தான். மனைவி கணவனை பற்றி தவறாக ஒரு பொய்யான செய்தி அவதூறாக பத்திரிகையில் வெளியிட்டதும் பொதுவெளியில் வெளியிட்டதும் தவறு. இதற்காக அவர்கள் விவாகரத்து கேட்கலாம். கணவனுக்கு விவாகரத்து கிடைக்க கொடுக்க அருகதை உள்ளது என்று இந்த வழக்கில் விவாகரத்து மனுவை உறுதி செய்து விவாகரத்து கொடுத்துள்ளது. மன ரீதியாக பாதிக்கும் வகையில் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவன் யாரோ ஒருவர் ஒரு செய்கையை எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழியாக ஓரலாகவோ நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது உங்கள் உறவினர்கள் முன்னிலையிலோ அல்லது பொது இடத்திலோ தவறாக நடந்து கொண்டு உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்திருந்தால் நீங்கள் விவாகரத்து கோர உரிமை உண்டு. அதுதான் இந்த தீர்ப்பில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட்டுங்க. நவீன் கோலி வெர்சஸ் நீலு கோலி 2006 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் தேவைன்னா ஜட்ஜ்மெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்கள் மனைவி உங்கள் மீது பொய்யான வரதட்சணை புகார், உங்கள் தாய் தந்தையர் சகோதர சகோதரியின் பொய்யான வரதட்சணை புகார் கொடுத்திருந்தாலோ, நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தாலோ விவாகரத்து கோர முடியுமா? உச்சநீதிமன்றம் மங்கையர்க்கரசி வெர்சஸ் யுவராஜ் அப்படிங்கிற ஒரு வழக்குல கடந்த 2020 ஒரு சிறப்பான தீர்ப்பை அளித்துள்ளதுங்க. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க மேல கணவன் மனைவியால் மிகவும் பாதிக்கப்பட்டு, அதாவது வரதட்சணை வழக்குகள், பொய்யான வழக்குகள், அவதூறான வழக்குகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, தாய் தந்தையர் உறவினர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி விவாகரத்து வழக்குகள் தாக்கல் செய்திருந்தாலோ, நீண்ட காலமாக பிரிந்திருந்தாலோ அதை காரணமாக வைத்து நீங்கள் விவாகரத்து கோரலாம். கணவருக்கு விவாகரத்து கோர உரிமை உண்டு என்று சிறப்பாக பதிவிட்டுள்ளார்கள். விவாகரத்துக்கு மனு தாக்கல் செய்ததற்கு பின்பும் நீதிமன்றத்தில் பொய்யான வழக்குகளோ அல்லது காவல் நிலையத்தில் பொய்யான வழக்குகளோ தாக்கல் செய்திருந்தால், உங்கள் மீதோ உங்கள் குடும்பத்தாரை சேர்த்து தாக்கல் செய்திருந்தால், அதுவும் உங்கள் மனதை பாதித்திருந்தால் அதை காரணமாக காட்டி நீங்கள் விவாகரத்து கோரலாம். விவாகரத்து கோர உரிமை உண்டு என்று இந்த வழக்கில் மங்கையர்க்கரசி வெர்சஸ் யுவராஜ் என்ற வழக்கில் கடந்த 2020 உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்புங்க. பலருக்கு இந்த அனுபவம் இருக்கும். வழக்கு தாக்கல் செய்ததற்கு பின்பு கண்டிப்பாக மனைவி உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு தவறான ஆலோசனையின் பேரில் கணவனை பயமுறுத்த வேண்டும் அல்லது கணவனிடமிருந்து பெரும் தொகையை பெற வேண்டும் என்ற காரணங்களை காட்டி உணர்ச்சி வசப்பட்டு பொய்யான காரணங்களை கூறி காவல்துறையில் ஒரு பொய் புகாரை கொடுத்து உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுப்ப முயற்சி செய்திருப்பார்கள். சிலர் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி சிலரை ஜெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு விவாகரத்து கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்க உங்க விசாரணையில நடந்த சம்பவங்களை கூறி இறுதியில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் விவாகரத்தை நடத்தி இந்த தீர்ப்பையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால், இந்த வழக்கில் சொல்லியுள்ளதை போல் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று இந்த தீர்ப்பை நீங்கள் காட்டும் பட்சத்தில் உங்கள் விவாகரத்து வழக்கு வெற்றி பெற உங்களுக்கு விவாகரத்து கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் இந்த தீர்ப்பு வேணும்னா ஜட்ஜ்மெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்ததை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.